ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தங்கம் நிறைய பெருகணும் அப்படின்னா நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7525 ரூபா. அதாவது நேற்றை விட இன்றைக்கி ஒரு 75 ருபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல எனக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வேணும். ஸோ நான் வந்து இந்த 10 நாளில் ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 10 டேஸில் 100 மில்லிகிராம் காயின் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் பண்ணி நான் வந்து காயின் வாங்கியிருக்கேன். எப்போது அப்படின்னா 2024 லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணி நான் காயின் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த குட்டி காயின் தான் அந்த 100 மில்லிகிராம் காயின். இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் மந்த்து ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதில் தான் இந்த காயின் நான் வாங்கினேன். அப்போ நான் இது வாங்கும்போது இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 750 ருபீஸ் வந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்க்காமலே 750 ருபீஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு. இதுவே நம்ம 10 டேஸ் கழித்து வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா நேற்றை விட இன்றைக்கி வந்து 75 ருபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதே நான் பொங்கலுக்கு போய் ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கினேன், ஒரு 8 டேஸ் பிஃபோர் தான் வாங்கினேன். அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா 7200 ரூபா சம்திங் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி நாளுக்கு நாள் கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் பிளானும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட் இயர் இந்த 100 மில்லிகிராம் காயின் நான் வாங்கும்போது பெர் டே 75 ருபீஸ் சேர்த்து வச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ கோல்ட் ரேட் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு 100 ருபீஸாவது நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 100 மில்லிகிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 800க்கு மேலே தான் வரும். ஏன்னா 100 மில்லிகிராம் காயினோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 752 ரூபா, 752 ருபீஸு. ஸோ இதில் நம்ம வேஸ்டேஜ் மீன்ஸ் வந்து ஜிஆர்டியில் வந்து மேக்கிங் சார்ஜ் 75 ருபீஸ் போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது அரௌண்ட் ஒரு 800-850க்கு அபோவ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம 10 டேஸ் கழித்து வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 950 அபோவ் வரும். ஸோ அப்போ நான் ஒரு 1000 அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1000 ருபீஸ் நான் வந்து சேர்த்து வைக்கணும். வச்சாதான் என்னால் 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும். ஸோ பர் டே 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 10 நாளைக்கு சேவிங்ஸ் பண்ணி 100 மில்லிகிராம் காயினோ இல்லை 100 மில்லிகிராம் சில்வர் காயினோ வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் இந்த 1000 ரூபாய் சேர்த்து வச்சேன் அப்படின்னா 100 மில்லிகிராம் கோல்டு வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 கிராம் சில்வர் வாங்கலாம். இந்த சில்வர் வந்து நான் லாஸ்ட் பொங்கலுக்கு இப்போ ஒரு 8 டேஸ் பிஃபோர் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 100 ருபீஸ், ஒரு கிராம் வந்து 100 ருபீஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ஒரு கிராம் 104 ரூபா. நான் அன்றைக்கி வாங்கினதை விட இன்றைக்கி வந்து ஒரு 40 ரூபா எனக்கு இந்த ஒரு பாருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. நமக்கு கோல்டில் வந்து எப்படி 916 பியூரிட்டி சொல்கிறாங்களோ அதே மாதிரி சில்வருக்கு வந்து பியூர் சில்வர் அப்படின்னா 999 பியூரிட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேர்த்து வைக்கிற இந்த 1000 ரூபாய் அமௌண்ட்டில் நம்ம 100 மில்லிகிராம் கோல்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 10 கிராம் வந்து நம்ம சில்வர் வாங்கலாம். சில்வர் வாங்க போகிறோம் அப்படின்னா இதை விட இன்னொரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். 10 கிராம் வாங்குறதுக்கு 1100 வரும். ஏன்னா இன்றைக்கி ரேட் வந்து 104 இல்லையா? ஸோ அதனால் ஒரு 40 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரும். ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ் கிட்ட வரும். ஒரு கிராமோட அளவு வரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். சில்வர் அப்படின்னும் போது, கோல்டு அப்படின்னா 1000 தாராளமாக போதும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய வாட்ச் பாக்ஸில் தான் நான் வந்து இந்த வாட்டி சேவிங்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் இன்றைக்கி 22 கரெக்டாக 31 வரைக்கும் 10 டேஸ் இருக்குது. இன்றைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் 100 ருபீஸ் வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டுட்டேன். இதே மாதிரி 10 டேஸ்க்கும் நான் 100 இந்த பாக்ஸில் தான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் எண்டில் நான் உங்களுக்கு வந்து நான் சில்வர் வாங்குறேனா இல்லை கோல்டு வாங்குறேனா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சேவிங்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, இந்த 10 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத இல்லை என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத 10 டேஸ் கழித்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் குடுத்துட்ருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சேவிங்ஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சேவிங்ஸ் மட்டும் தான் நமக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.